ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர் மகாசங்கமம். இந்த மகாசங்கமத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம ராஜியுமே கதிர் கூட பேசிட்டாங்க. அது ஒரு சில வார்த்தைகள் தான், ரெண்டு வார்த்தை பேசிட்டு கதிர் டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ராஜுக்கு அப்போவுமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கோமதி இருந்துட்டு, அடியே என்னடி அவன் பேசலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன், அதான் இப்போ கதிர்கிட்ட பேசினேன்ல, போங்க அத்தை, நீங்கள் ஃபோன் பண்ணி தானே கதிர் எடுத்தான். நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் ஃபோனவே எடுக்கலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அத்தை. கதிர் ஏதோ ஒரு ரகசிய வேலை பண்ணுறான்னு எனக்கு தோணுது. அதாவது நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் அவனுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, என் மகனை சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் மகன் உத்தமாண்டி. இங்கே பாரு, உனக்கு என்றைக்குமே ஒரு நாள் கூட அவன் துரோகம் பண்ணவே மாட்டான். இப்படியெல்லாம் என் மகனை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை நீங்கள் வேற, நான் அவரை சந்தேகமெல்லாம் படலை. வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குத்த. நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் போல். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கெல்லாம் அவன் ட்ராவலெல்லாம், அதாவது டிரைவிங்கெல்லாம் போகவே மாட்டான். ஏதோ ஒரு நாளைக்கு தான் போவான். அதாவது டிரைவர் இல்லை அப்படின்னா மட்டும்தான் போவான். ஆனால் இப்போல்லாம் அடிக்கடிக்கு கஸ்டமர் என்ன தான் வர சொல்கிறாங்கன்ற ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடுறான். எனக்கு என்னமோ இது சரியாக படல. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவன் மூடி வச்சுருக்க ரகசியம் வெளியே வர தானே போகுது. அப்போ தெரியும் இந்த ராஜி கரெக்டாக சொல்லியிருக்கா, நம்ம ராஜி சொன்னதை கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மகன் அப்படி என்னடி மறைச்சிட போகிறான்? அப்படியெல்லாம் அவன் எதுவுமே மறைக்கலை. நீ அமைதியாக படுத்து தூங்கு, அதவே நினச்சிக்கிட்டு இருக்காத. அவன் வேலையாக இருக்காண்டி. வேலை செய்கிற பிள்ளைய வேலை செய்ய விடு. தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்தி கூட இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திடாதடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. இந்த அத்தைக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. ஆனால் என் ஆள் உள் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, அவன் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறான்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி ராஜி நினைக்கிறாங்க. ஸோ ராஜி கெஸ் பண்ணது கரெக்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம முத்துவேலை கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால தான் நம்ம ராஜி கூட எக்ஸாமுக்கு கூட வர முடியல. அதே சமயம் ராஜி கூட அவ்வளோவா பேசுகிறது கூட கிடையாது. ஏன்னா கதிருக்கு நினப்பு ஃபுல்லாகவே தன்னோட மாமனாரை சீக்கிரமாகவே குணப்படுத்திடணும், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்துடக்கூடாது. முன்னாடி கம்பீரமான முத்துவேல் எப்படி இருந்தாரோ அந்த முத்துவேலை நம்ம கொண்டு வந்துடணுன்ற ஒரு ஞாபகம் மட்டும்தான், அந்த மைண்ட் செட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கதிர் நம்ம மைண்டில் இருக்குது. இப்போது இங்கே நம்ம கதிர் முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அப்பாயின்மெண்ட்டுமே போட்டிருப்பாங்க. ஸோ நர்ஸை கேட்குறாங்க, டாக்டரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் முக்கியமான ஒரு ஒர்க் விஷயமாக இருக்கார். ஸோ அவங்க வரத்துக்கு எப்படியும் 1/2 hour ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமா வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இங்கே தங்கராஜோட வீட்டுக்கு போகணும், அதாவது விருந்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பரபரப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் அப்படின்னாலே மிகப்பெரிய ஆள், அவர் சொன்னால் அடுத்த சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் இங்கே நம்ம பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொருவராக பெருமை பேத்துவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜுக்கும் நம்ம மலருக்கும் தங்கராஜ் வீட்டுக்கு வர்றதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா வந்தாலும் ஏதாவது ஒரு அவமானம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் முதல்ல இங்கே நம்ம பாக்கியராஜையும் மலரையும் கூப்பிடவே இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு வரத்துக்குமே அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லை. எல்லாருமே ரெடியாக கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ பாக்கியராஜுமே ரெடியாகாமல் நிற்கவும், என்னடா பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க, நல்லா மாப்பிள்ளை மாதிரி புது ட்ரெஸ்ஸாக போட்டு கிளம்ப வேணாமா? எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், நீ ஏன்டா ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அது நான் வர்றதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை போல், அதனால தான் என்னையும் மலரையும் அவர் கூப்பிடவே இல்லை. நாங்கள் அவரோட மனசை காயப்படுத்த வேண்டாம்ல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் சொல்கிறாங்க. ஸோ பாக்கியராஜோட அம்மா இருந்துட்டு, டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்ன வீட்டில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம், எல்லாருக்கிட்டேயுமா ஒருத்தர்கிட்டயா சொல்ல முடியும், ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னார் இல்லையடா. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணியிருந்தாடா, நாங்கள் எல்லாருமே
எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், கிளம்பிடுவோம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சேன்டா. இங்கே பாரு, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ வரல அப்படின்னா ரேவதிக்குமே மனசு கஷ்டப்படும். நீ ரேவதிக்காகவாவது வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ பாக்கியராஜுமே சரி ரேவதிக்காக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியராஜ் மலர்கிட்ட வந்து மலர் நீ ரெடியாக மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அதெல்லாம் என்னால் வர முடியாது. அங்கே வந்தால் ஏதாவது தேவையில்லாமல் நம்மளை அவர் அதாவது தங்கராஜ் அண்ணன் அவமானம் தான் படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளை கூப்பிடவே இல்லை பாக்கியராஜ். அப்புறம் எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது தெரியுது மலர். நானும் இது விஷயமா அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசினேன். ஆனால் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக தான் கூப்பிட்டாங்க. நீ வரலன்னா ரேவதியுமே கஷ்டப்படுவா, அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதிக்காகவாவது அங்கே போகலாமே, ரெடியாக மலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கோமதி வராங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது கோமதி வந்து ஆமாம் இன்னும் 2 பேரும் கிளம்பாமே இருக்கீங்க, ஏன் வரலையா நீங்கள்? முன்னாடியே உன் அப்பா ரெடியாக தானே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம் எல்லாரையும் கூப்பிட்ட தங்கராஜ் மாப்பிள்ளை உங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாங்க அது பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னம்மா கதை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொல்லிடுறாங்க. தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சியை இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஏன்னா நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், யாருக்குமே விருப்பமே இல்லாமல். அதனால் அவங்க தங்கச்சியுமே இறந்து போயிட்டாங்க. அந்த கோவம் தான் இப்போ வரைக்குமே அவருக்கு நிறைய எங்கள் மேலே இருக்குது. இப்போ வரைக்குமே அவர் எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டார். ஏதாவது ஒன்று மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட கோமதி இருந்துட்டு சரி விடுமா, இது வந்து பெரிய இழப்பு தான், இருந்தாலும் வேறு என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணோட விதி அவ்வளோதான். ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டு வந்துடணுமா. ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை நமக்கு அந்த பொருள் கிடைக்கல, அந்த நம்ம நினச்சவங்க கூட நம்மளால் வாழ முடியல அப்படின்னா அதுக்கு செத்து போகிறது மட்டுமே ஒரே தீர்வு கிடையாது, ஒரே வழி கிடையாது. புத்திசாலித்தனமாக யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. சரி சரி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமா இப்போ கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே காரில் உட்காந்து கிளம்புறாங்க எங்கள் தங்கராஜோட வீட்டுக்கு. தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் வராங்க தடபுடலாம் விருந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ரேவதியுமே ஏங்க இதை நீங்கள் பல டைம் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லலை அப்படின்னாலுமே எனக்கு தெரியுங்க, மீனாவோட மாமியார் ஃபேமிலியிலேருந்து வராங்க, அவங்களுமே வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்து சரியாக செய்ய மாட்டேன்னா என்ன? நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி என் காதில் ரத்தம் வர வைக்காதீங்க, எல்லாத்தையுமே நான் தடபுடலாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே தங்கராஜுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அழகுமதியும் அதாவது சுரேஷ் இவங்க 2 பேருமா ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க. ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே வர இங்கே தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் வாடா 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 வாமா வா வாங்கத்த வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவேற்கிறாங்க. எல்லாரையும் வரவேற்ற இந்த தங்கராஜ் வந்து நம்ம மலரையும் நம்ம பாக்கியராஜையும் கண்டுக்க கூட இல்லை. அவங்க வந்தால் வரட்டும் வரலன்னா இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள சுத்தமாக என்னது நாயை மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்கலன்னு தான் சொல்லணும். அவங்க 2 பேருக்குமே இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போது எல்லாருமே ஹாலில் உட்காடுறாங்க சோஃபா மேலே. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு வீடு நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு ஆமாம் ரேவதியோட வீடு அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தங்கராஜ் முறைக்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு இந்த ஊர்லேயே தங்கராஜ் தான் பெரிய ஆள், அப்படி இருக்கிறப்போ இந்த தங்கராஜோட வீடு பிரம்மாண்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெருமை பீத்திக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே கோமதியுமே
எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சரி சரி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கலாம், உங்களுக்காக ஒவ்வொன்றுத்தையுமே ரேவதி பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா, ரேவதி ரொம்ப நல்லா சமைப்பா, வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம தங்கராஜே வந்து அதாவது இலை வைக்கிறாங்க சாப்பாடு போடுறதுக்காக. ஸோ இப்போது இங்கே தங்கராஜுக்கிட்ட இருந்துட்டு இங்கே மலர் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணா நான் வைக்கிறேன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் தேவையில்லை போகலாம் என் வேலையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளை நீங்கள் எதுக்காக மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் விடுங்க வந்து உட்காருங்க, நீங்கள் இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் தானே கவனிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க. ஸோ மலர்லேருந்து பாக்கியராஜ் அதுக்கப்புறம் மீனா மத்தி இவங்க எல்லாருமே உட்காடுறாங்க. ஸோ ரேவதியும் நம்ம தங்கராஜும் தான் கவனிக்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே எல்லாம் போடுறாங்க. ஸோ இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு மலர் நல்லா உட்கார மலர், ஒரு தயக்கத்தோடவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே இலைய வச்சாச்சு. ஸோ சாப்பாடு அதாவது பிரியாணி தான் செஞ்சுருக்காங்க, எல்லாருக்குமே பிரியாணி வைக்கிறாங்க, அதே சமயம் ஸ்வீட்டு அது இதுன்னு வைக்கிறாங்க. ஆனால் பாக்கியராஜ் இலைக்கும் நம்ம அதாவது மலரோட இலைக்கும் பிரியாணி மட்டும்தான் போகுது. பிரியாணி வச்சது நம்ம ரேவதி. ஸோ நம்ம ரேவதி என்னெல்லாம் டிஷ் கொண்டு வராங்களோ அது எல்லாமே பாக்கியராஜ் இலைக்கும் மலர் இலைக்கும் போகுது. ஆனால் இங்கே தங்கராஜ் என்னெல்லாம் எடுத்து பரிமாறுறாரோ அது எல்லாமே இங்கே நம்ம மலர் இலைக்கும் பாக்கியராஜ் இலைக்கும் வரவே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே கோமதி கவனிக்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் ரேவதி லாஸ்ட் வரைக்கும் சாப்பாடு வச்சு பரிமாறிட்டு போகிறாள்ல, நீங்களும் லாஸ்ட் இலை வரைக்கும் வையுங்க, அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஓரமாக போய் உட்காருங்க, இல்லைன்னா எங்கள் கூட சாப்பிட்றதுக்கு உட்காருங்க தம்பி. உடனே மீனா இருந்துட்டு அத்தை ஏன் அத்தை சும்மா இருங்க, ஏய் மீனா அங்கே பாரு பாக்கியராஜ் இலையிலையும் மலர் இலையிலையும் பிரியாணி மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரேவதி கொண்டு போய் வச்சதுனால தான் அந்த பிரியாணியுமே இருக்குது, மற்றபடி நம்ம எல்லாம் ரொம்ப எவ்வளோ இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அதுக்கப்புறம் மட்டன்னு சிக்கன் 65 கிரேவின்னு அது இதுன்னு எல்லாமே நம்ம இலை ரொம்ப இருக்குது நம்ம இலையில, ஆனால் அங்கே பாரு பிரியாணி மட்டும்தான் இருக்குது. இது தப்பு தானே, ஒருத்தவங்களை விருந்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாரையும் எப்படி கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒருத்தரை இல்லாமல் கவனிக்கணும், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கவனிக்கிறது அது வந்து ரொம்ப தப்பு, இது அவங்களுக்குமே அவமானமாக தானே இருக்கும், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே தங்கராஜ் இருந்துட்டு இங்கே என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ யாருக்கு வைக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், அப்போது நீங்கள் அவங்க 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிடாமல் இருந்திருக்கணும், கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க, என்ன அவங்க என்ன சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வராங்க, ஏதோ நீங்கள் கூப்பிட்ட மரியாதைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அதாவது இங்கே தங்கராஜ் பேச பேச மறு பேச்சு ஏதாவது ஒன்று அவங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி எதானா ஒரு பேச்சு பேசுகிறாங்க நம்ம கோமதி. ஸோ மீனா இருந்துட்டு அத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ சும்மா இருடி, இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒன்று நீங்கள் கூப்பிடாமல் இருந்திருக்கணும், கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தங்கராஜ் இருந்துட்டு அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, அதுக்கு மிச்சம் இவங்க 2 பேரையும் நான் கூப்பிடவே இல்லையே, நீங்களே கேட்டு பாருங்கள், நான் சுரேஷையும் அத்தை மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவங்கள மட்டும்தான் கூப்பிட்டேன், கூடவே உங்களையும் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். ஆனால் அவங்க 2 பேரை நான் கூப்பிடவே கிடையாதே, ஏதோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாவம் ரேவதி அவங்களுக்கு பிரியாணி போட்டிருக்கா, சரி அதே போதும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன், சும்மா நீ ஓவராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஏதோ இப்போது ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு இப்போது கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் என்னால் பரிமாற முடியும், தேவையில்லாமல் வந்தவங்களுக்கு சும்மா பசி ஆத்துற அளவுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், மற்றபடி அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும், அவங்க நடந்து வந்தால் பூ போட்டு அப்படியே பாயெல்லாம் போட்டு பூ போட்டு நடக்க வைக்கணும், அவங்கள அப்படியே ஏசிலேயே ஃப்ரிட்ஜிலேயே உட்கார வைக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க, இங்கே பாருங்கள் அவங்கள நான் கூப்பிடவே கிடையாது, அவங்களுக்கு என்னால் பரிமாறவும் முடியாது, சாப்பாட்டுக்கு இல்லாததான் இங்கே வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே தங்கராஜ் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. கோமதிக்கு கோவமாக வந்துடுது, நம்ம மலருக்கும் பாக்கியராஜுக்கும் ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஸோ பாக்கியராஜுக்காக அதாவது மலருக்காக பேசலை அப்படின்னாலுமே பாக்கியராஜோட அப்பாவும் அம்மாவும் பாக்கியராஜுக்காக பேசியிருக்கலாம்.
ஆனால் பாக்யராஜ்க்காக கூட பேசவே இல்லை. சைலண்ட்டாகவே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இங்கே சுரேஷ் இருந்துட்டு, என்ன மாமா நீங்கள், அதாவது நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் தன்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும் மாமா. அதுதான் நம்மளுக்கான அழகு. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு விஷயத்தில் இப்படி பண்ணுறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. சுரேஷ், என்ன சுரேஷ் நீயும் இவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? அப்போது நீயும் இவங்கால தான், எனக்குன்னு யாருமே இங்கே ஒருத்தவங்க கூட நிற்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் சுரேஷ் நீ எதுவுமே பேசாத, நீ பேசுகிற வரைக்கும் போதும். நீங்கள் பாருங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ அவங்க 2 பேருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் குண்டாவோட கொட்டணும் அவ்வளோதானே. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மலரும் பாக்கியராச்சும் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் ஓவராக சீன் போடுறீங்க, இங்கே பாருங்கள் இப்படி சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்தாதீங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒன்றும் இங்கே வர கிடையாது, நாங்கள் இங்கே வரவே மாட்டோம் தான் சொன்னோம். என் அப்பாவும் அம்மாவும் தான் எங்களை நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு கூட மரியாதை கொடுத்து தான் சாப்பாடு போடுவாங்களே தவிர, ஆனால் இந்த மாதிரி யாருமே படுங்கேவலமாக நடத்தினதை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மலரு வா மலரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மலருமே, மலரு வா மலரு போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கோவமாக பேசுகிறாங்க. ஸோ ரேவதி இருந்துட்டு, அண்ணே அண்ணே வாண்ணே இப்படி போகாதண்ணே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குண்ணே, அண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கெஞ்சுறாங்க. ஸோ இங்கே ரேவதியோட அப்பாவும் அம்மாவும், டேய் பாக்யராஜ் என்னடா ரொம்ப ரோசம் வந்துருச்சு போல், உன் மாப்பிள்ளை தானே, உன் மச்சான் மாமன் தானே, இவர் பேசுனா நீ வாங்கிக்க மாட்டியா? நம்ம வீட்டுக்கு இவர் எவ்வளோ செய்கிறாரு அதெல்லாம் மனசில் இருக்கு இல்லடா, சும்மா சீன் போடாத, வந்து உட்காந்து சாப்பிடு. அப்பா இதுக்கப்புறமும் என்னால் சூடு சொரணை கெட்டு சாப்பிடலாம் முடியாது, நான் என்ன சோத்துக்கு செத்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம மதியுமே, ஆமாம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, கூப்பிட்டு வச்சு எதுக்காக அவமானப்படுத்தணும், இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானுமே இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துட்டு, என்ன விட்ட ஆளுக்கு அவங்கவுங்க ஒன்று ஒன்று பேசிட்டு போகிறீங்க, சுரேஷ் என்னடா உன் பொண்டாட்டி என்னென்னவோ பேசுகிறான், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் சும்மா இருக்க, மாமா நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் பண்ணது ரொம்ப தப்பு மாமா, இது எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சுரேஷ் குடும்பமாக சேர்ந்து விருந்துக்கு வர மாதிரி வந்து என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? மாமா அவமானப்படுத்துனது நாங்கள் கிடையாது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போது உங்களை நான் அவமானப்படுத்திட்டேன் சொல்கிறா சுரேஷ், உன்னை என்னடா அவமானப்படுத்தினேன்? மாமா என்ன இல்லை மாமா, என்னையும் என் அண்ணனையும் அவமானப்படுத்தினா, அதாவது அவரை அவமானப்படுத்தினா என்னையும் அவமானப்படுத்தின மாதிரி தானே. ஓ அப்போது நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டீங்க, நான் தான் ஆகாதவன் ஆயிட்டேன். ஐயோ மாமா அப்படிதான் தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, அப்படி தான்டா நீ அப்படி தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலரை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ மலருமே பின்னாடியே போயிடுறாங்க. இப்போது இங்கே தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை பார்த்தீங்களா உங்கள் மருமக வாழ வந்த அழகு மலர் அவள் என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம எல்லாருமே ஒன்றா சந்திச்சு விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே கஷ்டப்படணும், நம்ம எல்லாருமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமா சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் மேலே பழியை தூக்கி இங்கே தங்கராஜ் போடவும், உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் பண்ணுறது ஒன்று கூட சரியில்லை தம்பி, ஏதோ இந்த ஊரில் பெரிய மனுஷன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமனார் கூட என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்ன பேச்சை தட்டி வேறு யாருமே இந்த வீட்டில் பேச மாட்டோம், அவரோட பேச்சுக்கு நாங்கள் நிறைய மரியாதை கொடுப்போம் நல்லா, ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதியானவரே இல்லை, என்ன தம்பி நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களை போல் அதாவது வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாவே போதும், வீடும் குடும்பமும் உருப்புட்டுரும் அப்படின்ற மாதிரி கோமதி கேட்குறாங்க. ஸோ இங்கே தங்கராஜுக்கு அப்படியே உச்ச மண்டை வரையும் கோவம் ஏறுது. என்னங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட என் முன்னாடி நின்று பேசுனது கிடையாது, நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை சண்டை வேண்டாமே அத்தை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட விடுமா, எனக்கு விருந்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இது உனக்கு வேலையை முடிஞ்சிருச்சுல்ல, ராஜுக்கே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்,
இப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோமான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இங்கே பாரும்மா, கிளம்புமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மதி இருந்துட்டு ஐயோ, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, விடுங்க. இது எப்போவுமே சாதாரணமாக எங்கள் வீட்டில் நடக்கிறது தான். யாருக்குமே மரியாதை கொடுத்து பேசணுன்ற ஒரு இங்கேயுமே இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை பார்த்து பேசுகிறாங்க. உடனே இங்கே தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுரேஷ், என்னடா இது, ஆளுக்கு என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீயும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. ஐயோ மாமா, அது வந்து தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்களா, சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கிட்ட வந்து நம்ம சுரேஷ் வந்து கேட்குறாங்க. இல்லை தம்பி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் நான்லாம் சாப்பிட மாட்டேன். அதாவது ஆளை பார்த்து தான் மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு அதாவது மனுஷங்கனாவே ஒருத்தரை பார்த்து மரியாதையாக பேச தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேச தெரியல அப்படின்னாலுமே பரவாயில்லை, சாப்பாட்டு விஷயத்தில் கூட யாராவது இப்படி அவமானப்படுத்தி பேசுவாங்களா? அப்போது இவர் வெளிப்படையாக பேசலை அப்படின்னாலுமே எங்களையுமே நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கோன்ற மாதிரி கூட நினைக்கலாம்ல. இப்படி ஒரு வீட்டில் நான் இனிமேல் கை நினைக்கவே மாட்டேன். ராஜி, மீனா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது பாக்கியராஜும் மலரும் போகல. ஏன்னா வெளியே வாசல்லே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரே பெரிய காரில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மலர் தான் ஒன்றாவே போயிடலாம், நம்ம அவங்க சாப்பிட்டு வர வரைக்கும் வெளியவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது தங்கராஜ் பயங்கர கோவமாக வெளியே வரவும் வெளியே இவங்க 2 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களால் தான் இன்றைக்கி நான் வந்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன். உங்களுக்காக எல்லாம் சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டு, ஒருத்தவங்க கூட சாப்பிடவே இல்லை. மலர், நீ இருக்கிற இடம் கண்டிப்பாக யாருமே நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீ வந்ததுனால என் தங்கச்சியே இந்த உலகத்தை விட்டே போனா, உங்கள் 2 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ கட்டை இருக்குது. ஸோ இங்கே நம்ம அழகு மலரை அடிக்கிறதுக்காக வராங்க. ஸோ உடனே நம்ம கோமதி ஓடி வந்து அந்த கட்டையை பிடுங்கி போட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உடனே தங்கராஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயங்கர ஷாக். நம்ம மதி மட்டும்தான் சந்தோஷப்படுறாங்க. மலருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஐயோ என்னங்க நீங்கள் அவர் அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து, என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக எங்கள் மாப்பிள்ளையை இப்படி போட்டு அடிச்சிங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, வீட்டுக்கு பெரியவங்க அப்படின்னா நீங்கள் தான் இவங்களுக்கு புத்திமதி சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் தலையாட்டிக்கிட்டு நிற்கிறதுனால தான் இன்னைக்கு உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் இவர் அவமானப்படுத்தி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இவர் மலரை அடித்து கொன்று போட்டிருப்பாரு. அப்படியே அடித்து கொன்று போட்டிருந்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருந்திருப்பீங்க போல். இவரோட தங்கச்சி இறந்து போனதுக்கு காரணம் இவங்க தங்கச்சியோட முட்டாள்தனம் தான். அவங்க முட்டாள்தனத்துக்கு மலர் என்ன பண்ணுவா? மலரும் பாக்கியராஜும் உயிருக்கு உயிராக நேசிச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க பண்ணது வந்து இவங்களோட அதாவது இது. ஆனால் இவங்க ஒன்றும் அவங்க தங்கச்சியே சாக சொல்லலையே. அவங்களால இதை தாங்கிக்க முடியல அப்படின்னா அவங்க புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் செத்து போனது அவங்களோட முட்டாள்தனம். அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கேட்குறாங்க. ஸோ தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இதுக்கப்புறம் இவங்க ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் யாருன்றதை காட்ட வேண்டியதாக வரும். ஒழுங்காக இவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா, இதுக்கப்புறமும் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாடி, இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, வா இப்போவே நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சுரேஷ் இருந்துட்டு, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாதீங்க, இருங்கங்க, நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் எங்கே போவீங்க, நைட் நேரம் வேறு, இங்கே பாருப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் 3 பேருமே தைரியமானவங்க தான், கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துருவோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கிளம்புறோம், மீனா வாடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் இங்கே நம்ம கோமதிக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இப்போது கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே இங்கே பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு இங்கே மலர்கிட்ட, உன்னால் யாருக்குமே நிம்மதி இல்லடி, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருதுடி, உன்னால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை, வந்தவங்க யாருமே நிம்மதியாக இருக்க முடியல, தங்கராஜ் மாப்பிள்ளைக்குமே மிகப்பெரிய அவமானம், இதெல்லாம் எல்லாமே உன்னால் தாண்டி, உன்னை மாதிரி ஒரு மருமக என் வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இங்கே மலரை போட்டு திட்டுறாங்க. ஸோ மாற்றி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மலரக்காவை எதுக்காக திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, உன்னால் தான் மலர் இந்த அளவுக்கு தேலி இருக்கா, நீ வந்து
பாதி கெடுத்து விட்ட அந்த அம்மா வந்து முழுசாக கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் மலருக்காக சப்போர்ட் பண்ணி நீ வந்த அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மலர் அக்கா மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுவையான சாப்பாடு சாப்பிட முடியாது. அவங்க ஒரு மிஷின் மாதிரி டெய்லியும் ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்து உங்கள் எல்லாரையும் சொகுசாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. அவங்க பார்க்குற வேலைக்கு நீங்கள் மாதம் 50,000 கொடுத்தா கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி வந்து மலருக்காக பேசுகிறாங்க. ஸோ அவங்க மாமியார் இருந்துட்டு, ஓ அப்படியா, 50,000 இவளுக்கு கொடுக்கணுமா, அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு கிழிக்கிறா இவ, இங்கே பாருடி, நீ இந்த அளவுக்கு இவளை உசுப்பேத்தி விடுறதுனால தான் இப்போல்லாம் இவ ஒரு மார்க்கமாகவே இருக்கா. முன்னாடியெல்லாம் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு உன்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உன்னை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்குறாடி. இன்னும் ஃபஸ்ட்டு உன்னை அடக்கி வைக்கணும். டே சுரேஷ், உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுடா. தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா நடக்கிறதே வேறன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கு